ஷேய் பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி முக்கால் சத்தியம். தேர்தல் அதிகாரி இது கணக்கு இராணுவ வீரர் இன்னைக்கு கணக்கு எஃப்ஐஆரை போட்டார். தேர்தல் அதிகாரிகளுக்கு எஃப்ஐஆரை போட்டார். எஃப்ஐஆர்னா கிச்சின்னு மாட்டி நிற்கும். ஏட்டா கோர்ட்டில் இவ்வளோ நிலுவையில் நிற்கி இவ்வளோ கோர்ட்டுக்கு பூரா ஆன்லைனில் கணக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. தப்பு செஞ்சு பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான்டா. முட்டாப்பையில் ஒன்றால் தான் அழிச்சிக்கிட்டு இருக்கான். தேர்தல் அதிகாரினால அழிச்சிக்கிட்டு இருக்கான். முதல் விவசாயத்தில் கம்பெனி மில்லு தொழிற்சாலை கம்பெனி போட்டது தேர்தல் அதிகாரி ஒன்று. வியாபாரம் பார்க்கான். 2ஆம் நம்பர் வியாபாரம் சாராயம் பிஸ்கி பிராந்தி எல்லாம் வியாபாரம் பார்க்குறது 2வது கணக்கில் தேர்தல் அதிகாரினால் பார்க்கான். பூரா சிறுபுலிகளை பூரா கற்பழிப்பாக நடக்கு. எல்லா தமிழ்நாடு முழுவதும் ஓவரில் போயிட்டான். இந்த போதையை உள்ளே விட்டு கெடுத்து பாரு எல்லாம் அடித்து பாருன்னு அரசியல்வாதி விடுதான். இப்போ ஆட்சி ஆள்றவன் ஒரே அவனுக்கு என்ன தான் கிறுக்கு பிடிச்சி போச்சு. கண்டாரவழி முட்டா குயமனு கிறுக்கு பிடிச்சி போய் உட்காந்துருக்கான். நாற்காலி சேரை பிடிச்சி மவனுக்கு தூக்கி உட்கார வைக்கணுங்க. மவன்லாம் வரமாட்டான். நீ உனக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு உனக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. எப்படி அடிக்கணும், எப்படி இவனை தூக்கி உள்ளே போடணும், எப்படி இவனை சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி கூண்டோட அல்ற கணக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தப்பு செய்யாத என்ன தப்புக்கு கடவுள் உனக்கு கொடுக்கல. பூரா வச்சு 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 நாசம் பண்ணி போலாக்கி போய் உட்காந்துருக்கான். புரியுதா? இராணுவ கணக்கு கொடுக்காருலடா. ஒரு அரசியல்வாதியாக கேட்டிருக்கியாடா? ஒரு அரசியல்வாதியாக கேட்டிருக்கியா? நீதிமன்ற கோர்ட்டில் போய் கேட்கணும். இராணுவ கணக்கு போடுதார் ஐயா. இது எப்படி அப்படின்னு இல்லை நீங்களாக பார்த்து இராணுவத்தை ஐயா கையில் கொடுத்துட்டீங்கன்னா அவர் பார்ப்பார் அப்படின்னு அந்த வார்த்தை விட்டுருக்கான அரசியல்வாதி. அவன் இன்னும் ஆசை மேலே ஆசை இருக்குது. நகை வாங்கவா, இடம் வாங்கவா, எங்கெங்கே 2ஆம் நம்பர் வெளிநாடு உள்நாடு போய் கையை குலுக்கவா, டெல்லியும் தமிழ்நாடு போய் கையை குலுக்கி பாலாக்காங்கிற வெறியில் இருக்கான். தேர்தல் அதிகாரி பூரா சிறுபுலியில் பூரா ஆபாசம் பண்ணுற இவனால தான் ஆபாசம் நடக்கு. தேர்தல் அதிகாரினால நடக்கு. அப்போ இவனுக்கு எஃப்ஐஆர் போட்டு கிழிச்சாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் அள்ளிடுவார். ஒன்றும் விட மாட்டார். தேர்தல் அதிகாரியை கரெக்டாக நடுக்கடலில் கப்பலில் கொண்டு போய் இறக்கிடுவார். அந்த கப்பல் தூத்துக்குடியிலேருந்து போகும். அந்த கடலை அப்படியே நடுவு சென்ற உள்ளே தள்ளி விட்ருவாங்க. இதோடு முடிஞ்சு வச்சு. என்ன முடிஞ்சு வச்சு? பூமி அழிக்கிறது முடிஞ்சு வச்சு. அடுத்தாப்பில் தேர்தல் அதிகாரினால் வீடு மாளிகை ஒரு ஆதார கல்லில் நிறைய போட்டு வச்சுருக்கான். அடுத்து தேர்தல் அதிகாரினால் பூரா காவல்துறை சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். புரியுதா? தேர்தல் அதிகாரினால் நிலப்பரப்பை பூரா அழிக்கான். விஓ தாசில்தார் கிராம அதிகாரி கிராம விஓ இட அளப்பு எல்லா கலெக்டர்லேருந்து எல்லாரும் இவன் தேர்தல் அதிகாரினால் அழிக்கான். தேர்தல் அதிகாரினால் நீதிமன்ற கோர்ட்டு தலைவாசல் அவமதிப்பு. நீதிமன்ற கோர்ட்டு வழக்கு இருக்கிறது அவமதிப்பு. கோர்ட்டார அவமதிப்பு. நீதிபதியை பூரா அவமதிப்பு. கணக்கு முடிஞ்சு வச்சு. இப்போ இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கடவுளை அவமதிச்சிட்டான் தேர்தல் அதிகாரி. அப்போ இவனுக்கு அரெஸ்ட் வாரண்டு எஃப்ஐஆர் மொத்தத்தில் ஒட்ட வலித்து நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேட்பான் இராணுவ வீரர். இந்த தேர்தல் அதிகாரி எங்கெங்கே இருக்கான்? இதில் செக்ஷன் பிரிவில் நிறையா இருக்கான். காவல்துறையில் எப்படி பிரிவில் இருக்கோ அடுத்தாப்பில் இட அளப்பில் எத்தனை பிரிவு இருக்கும் எல்லா பிரிவுகளை கேட்க அப்படியே கோர்ட்டில் வாங்கி டக்குன்னு எல்லாமே எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்ப்பான். அது ஐயா தான் அந்த நேரம் கணக்கு போடுவார். கடவுள் தான் போடுவார். இப்போதை கணக்கு போட்டாச்சு, கணக்கு இட்டாச்சு. தேர்தல் அதிகாரிக்கு ஏற்கனவே உள்ள கணக்கு போட்டான். அவன் பார்த்தானா பார்க்கலையா? அவன் எல்லாம் பார்க்கணும். இன்னும் பார்க்காதனால தான் விளையாடுதான். என்னமோ கொட்டு மேலே அடித்து என்னமோ கைலாசத்துலேருந்து அவர் விடுதார். கடவுள் சும்மா தாடி ஓடுது அப்படி இவன் நினச்சிட்டான் தேர்தல் அதிகாரி. உனக்கு இன்றைக்கி எஃப்ஐஆரை போட்டார் முக்கால்